அரசு அறிவித்த உதவித்தொகை இன்னும் தங்களுக்கு வந்து சேரவில்லை என்று கூறுகின்றனர் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள். அவர்களின் குமுறலை பதிவு செய்து எமது செய்தியாளர் மகேஸ்வரன் கொடுக்கும் தகவல்களை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி உட்பட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் முதல் மே மாதம் வரை, அதாவது ஏப்ரல் 14 முதல் மே 29 வரை 45 நாள் மீன்பிடிக்க தடையாளம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையாளமானது மீன் வளத்தை பெருக்கவும் கடல் வளத்தை பேணி காக்கவும் வருடம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய இந்த தடையாளமானது தற்பொழுது அமலில் இருந்து வருகின்றது. இந்த தடையாளத்துக்கு முன்பே இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல் காரணமாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அந்த வேலை நிறுத்தத்தை அடுத்து அந்த தடைகாலமும் தொடங்கிவிட்டது. இதனால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசால் வருடம் தடைகால நேரங்களில் மீனவர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும். ஆனால் அந்த 2000 ரூபாயானது தடைகாலம் முடிந்த பின்பே மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். தடைகாலத்தில் இருக்கும் பொழுதே இந்த தடைகால நிவாரணத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாது மத்திய அரசு இந்த தடைகாலத்தின் போது எந்த ஒரு நிதி நிவாரணம் வழங்கப்படுவதில்லை. இனிமேலாவது மத்திய அரசும் இந்த தடைகாலத்தின் போது தமிழக மீனவர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மானிய டீசல் விலையை முற்றிலுமாக நிறுத்திய மத்திய அரசு வரையில முடிஞ்சு மே 30ஆம் தேதி கடலுக்கு செல்லக்கூடிய இந்த மீனவர்களுக்கு மானிய டீசல் வழங்க வேண்டும் என்பதும், காலமாக மீன்பிடித்த பகுதியிலேயே தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும், இந்திய மற்றும் தமிழக அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்பதும் இவருடைய ராமேஸ்வர பகுதி தொடர் கோரிக்கைகளாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் மகேஸ்வரன்.